நிச்சயமாக ஓவியா, சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் நள்ளிரவில் வீடு புகுந்து பெண் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. போதை கும்பலால் இந்த போதை கும்பல் ஒரு இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தி உள்ளனர். போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியல் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வடசென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் சிவா, அவருடைய மனைவி மோனிஷாவின் தம்பியின் மனைவிக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் லட்சுமி என்பவரின் மகனுக்கும் திருமணத்தை கடந்த உறவு இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதனை நேற்று மோனிஷாவும் சிவாவும் தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆச்சரியமடைந்த லட்சுமி மற்றும் அவரது 5 மகன்கள் நண்பர்களோடு சேர்ந்து கஞ்சா போதையில் மோனிஷாவையும் சிவாவையும் சரமாரியாக தாக்கி உள்ளனர். தம்பதிகள் இருவரும் அவர்களின் இருசக்கர வாகனத்தையும் தீவிட்டு கொளுத்திவிட்டு உள்ளே இருந்த பொருட்களையும் அடித்து தாக்குதல் நடத்தி உள்ளனர். இதனால் இந்த வீடு ஒரு போர்க்களம் நடந்தது போல காட்சி அளிக்கிறது. அந்த வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மோனிஷா மற்றும் அவர்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய அண்டை வீட்டார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து எர்ணாவூர் சந்திப்பில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் கூறும்போது போலீசாரிடம் தங்கள் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விஜய் எங்களுக்கு முழு சுதந்திரம் தர சொல்லுங்கள், பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அந்த பகுதியில் உள்ள கஞ்சா போதை மாத்திரை போன்ற விற்பனையாளர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீது அந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இது போன்ற அலட்சியத்துடன் பதில் அளிக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மோனிஷாவும் சிவாவும் புகார் அளித்ததற்கு எதிராக அந்த தாக்குதல் நடந்து இருக்கிறது என்று கூறியுள்ளனர். அதாவது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த மறியல் ஈடுபட்டார். இதன் காரணமாக 5 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் அந்த பகுதியில் உள்ள அனைத்து வகையான போதைப் பொருட்கள் விற்பதாக போலீசார் முன்னிலையிலேயே புகார் அளித்தனர். அப்பொழுது இந்த பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்களை இருக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுப்பதாக காவல் நிலையம் வாருங்கள், நடவடிக்கை எடுத்து வலியுறுத்துகிறேன் என்று கூறி பேச்சுவார்த்தையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நடத்தினார். அதன் பின்னர் அந்த மக்கள் கலைந்து அந்த காவல் நிலையத்துக்கு சென்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலேயே இது போல நாங்கள் எங்களுடைய ஆதாரத்துக்காக நேற்று நடைபெற்ற சம்பவத்தின் போது நாங்கள் வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோவை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய எஸ்ஐ தான் அழித்து விட்டார் என ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் கடந்த 20 அந்த சுனாமி குடியிருப்பு வந்த போதிலிருந்து அங்க கடுமையான ஒரு கஞ்சா பழக்கங்கள் அனைத்து வகையான போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தனர். இது அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் இது உங்களுடைய ஆட்சி, இது தலைவருடைய ஆட்சி, அதனால அனைத்து வகையான போதைப் பொருட்களும் இல்லாத அளவிற்கு நான் அனைத்து நடவடிக்கை எடுக்கிறேன் என உறுதியளித்தின் பேரில் அவர்கள் கலந்து சென்றனர். ஓவியா, தள்ளுங்கம்மா அந்த வீடு எடுத்துட்டாங்க. இந்த வீடா? இந்த வீடு அவங்களுக்கு தானே? அங்க என்னாச்சு? ஐயோ, வீடுக்குள்ள உடைச்சாங்க. வேடிக்கை பாக்குறாங்க. ஆட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்சி தான். போத கஞ்சா இல்லாம அதெல்லாம் வேலை இருக்கு. கண்டிப்பா நான் படிக்கிறேன். வீடுக்குள்ள உடைச்சாங்க. வேடிக்கை பாக்குறாங்க. ஆட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்சி தான். போத கஞ்சா இல்லாம அதெல்லாம் வேலை இருக்கு.
சரிங்களா? இது கண்டிப்பா நான் பண்ணி தரேன்.